அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 6ஆம் வகுப்பு ஒரு இயலா லைன் பை லைன் கொஸ்டின் ஆன்சர் ஒன் வேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ பார்க்க போகிறது இரண்டாவது பருவத்தில் உள்ள இரண்டாவது இயல். சரியா? முதல் பருவத்தில் 3 இயலுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆச்சார கோவை. நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு. ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். சொல்லும் பொருளும் நன்றியறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவு எல்லாரையும் சமமாக பேணுதல், நட்டல் நட்பு கொள்ளுதல். ஆச்சாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். ஆச்சாரக்கோவை 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டது. புக் பேக் ஆன்சர். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை. அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை. இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும். நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை பொறுமை கூட்டல் உடைமை. கூடா நட்பு கேடாய் முடியும். பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல். பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ளுதல். இனிய சொற்களை பேசுதல். எவ்வுயிர்க்கும் துன்பம் செய்யாதிருத்தல். இது எல்லாமே ஆச்சாரக்கோவையில் உள்ள ஒரு லைன். அடுத்த பாடம் கண்மணியே கண்ணுறங்கு. பாடல்கள் மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருபவை. சொல்லும் பொருளும் நந்தவனம் பூஞ்சோலை. பண் இசை. பார் உலகம். இளைத்து பதித்து. முத்தேன் 3 வகையான தேன் என்னன்னா கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன். முக்கனி மா பலா வாழை. முத்தமிழ் இயல் இசை நாடகம். தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்பது பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாள் கூட்டல் ஆட்டு தாலாட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாட்டு தாலாட்டு. புக் பேக் கொஸ்டின். பாட்டிசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுறங்கு கண் கூட்டல் உறங்கு. வாழை கூட்டல் இலை வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி கையமர்த்தி. உதித்த அப்படின்னா மறைந்த பொருள். சரி, எதிர்ச்சொல் உதித்த மறைந்த. வீட்டிற்கு வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று வாழை இலையில் அறுசுவையான உணவளித்து உபசரிப்பர். அடுத்த பாடம் தமிழர் பெருவிழா. ஸோ இதில் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா தமிழர் பெருவிழா நம்ம பொங்கல் பண்டிகை வரும் இல்லையா? ஸோ அந்த 4 நாளும் என்னென்ன பண்டிகை கொண்டாடுறோம், அதுக்கு என்னென்ன பேர்கள் அப்படின்றத பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை. இயற்கையை வணங்குதல் தமிழர் மரபு. தமிழர் கொண்டாடப்படும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்திருக்கின்றன. பொங்கல் விழா தமிழர் திருநாள் என்று போற்றப்படுகிறது. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர். அப்புறம் தை திங்களில் அறுவடை செய்வர். திங்கள்னா மாதம். ஸோ ஆடி மாதத்தில் விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்வாங்க. பொங்கல் திருவிழாவை அறுவடை திருவிழா உழவர் திருவிழா என்றும் அழைப்பர். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள். போகி திருநாள் மார்கழி மாதத்தின் இறுதி நாளில் கொண்டாடப்படும். தை திங்களின் முதல் நாள் பொங்கல் விழா கொண்டாடப்படும். தை திங்களின் முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. ஆனால் தை திங்கள் 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் நாள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திருவள்ளுவர் ஆண்டு எப்போ தொடங்குதுன்னு கேட்டாங்கன்னா தை முதல் நாள் தான், பொங்கல் அன்னைக்கு. பட் திருவள்ளுவர் தினம் என்னைக்குன்னு கேட்டாங்கன்னா திருவள்ளுவர் நாள் அப்படின்னு கொண்டாடுவோம்ல, அது தை 2ஆம் நாள். திருவள்ளுவர்
கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன் 31 பிறந்தவர். திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31ஐ கூட்டிக் கொள்ள வேண்டும். இப்போ வந்து 2018, இப்போ நமக்கு வந்து 2025. ஸோ அதோட ஒரு 31 கூட்டணும். ஸோ எந்த வருஷமோ அந்த வருஷத்தோட 31 கூட்டணும் அப்படின்னா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை வழிபடும் நோக்கில் கொண்டாடப்படுவது போகி பண்டிகை. அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. மாடுகள் உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக விளங்குகின்றன. மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்பது பொருள். மாட்டு பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ மஞ்சு விரட்டு நடைபெறும். மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு. மஞ்சு விரட்டு மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் நம்மளோட பொங்கல் திருநாள் வந்து ஒரு மாநிலத்துல ஒரு பேர்ல கொண்டாடுறாங்க. அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் இந்த 4 மாநிலங்களையும் மகர சங்கராந்தி அப்படின்ற பேர்ல கொண்டாடுறாங்க. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. குஜராத், ராஜஸ்தான் இந்த 2 மாநிலங்களிலும் உத்தராயன் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. புக் பேக் கொஸ்டின். கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர். விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவர். பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்று, போகி கூட்டல் பண்டிகை போகி பண்டிகை, பழையன கழிதலும் புதியன புகுதலும். பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும், பட்டுப்போன மனத்தை காண துன்பம் தரும். அடுத்த பாடம் மனம் கவரும் மாமல்லபுரம். ஸோ அதிலே வந்திருக்கு. இப்போ மாமல்லபுரத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் படிப்போம். ஃபஸ்ட்டு, கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன. நரசிம்மவர்மன் மற்போரில் சிறந்தவன். நரசிம்மவர்மன் பல்லவ மன்னன். நரசிம்மவர்மனின் தந்தை மகேந்திரவர்ம பல்லவர். மாமல்லபுரம் தற்போது மகாபலிபுரம் என்று அழைக்கப்படுகிறது. மாமல்லபுரத்தில் அர்ஜுனன் தபசு பாறை சிற்பங்கள் உள்ளன. ஸோ எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா மாமல்லபுரத்தில் என்ன பாறை சிற்பங்கள்? அர்ஜுனன் தபசு. அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி பகீரதன் தவம் என்று கூறுவர். ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவில் மாமல்லபுரம். மாமல்லபுரம் ரதம் அதாவது தேர் போன்ற வடிவில் இருக்கிறது. மாமல்லபுரம் ரத கோவில் என்றும் அழைக்கிறார்கள். சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். குடைவரை கோயில், ஒற்றைக்கல் கோயில், கட்டுமான கோயில், புடைப்பு சிற்பங்கள். இது எதுக்காகனா நமக்கு கீழ்கண்டவற்றுள் எது பொருந்தாதது அப்படின்னு கொடுத்து இதில் 3 கோவில்கள் கொடுத்து ஒன்று வேற கோவில் கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ நம்ம சிற்பக்கலையில் 4 வகையான கோவில்கள் இதுதான். இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம். அடுத்து இலக்கணம் மயங்கொலிகள். மயங்கொலிகள் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் என்னன்னா மொத்தமே நமக்கு 8 மயங்கொலி எழுத்துக்கள் தான் இருக்குது. அதாவது ஒரே உச்சரிப்போடு இருக்கும், ஆனால் எழுத்துக்கள் வேற வேற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை 3 சொல்லினா 2 சொல்லினா அதுதான் மயங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நகரம். இதோட பிறக்கிற இடம் வச்சுதான் நமக்கு நிறைய டைம் கொஸ்டின் கேட்குறாங்க. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது. அடுத்து நகரம். சாரி, இது தப்பா கொடுத்துருக்கேன். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் குறிக்கிறது. அடுத்து நகரம். நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது. அடுத்து வகர லகரம், அதாவது வாக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அது வகர லகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாக்கு மேல் பல்லின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். இது வா போல இருப்பதால் வகர லகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து இது சிறப்பு லகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாவின் நுனி
மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். இது வந்து சிறப்பு லகரம். அடுத்து இது வந்து நம்ம தொணை எழுத்து லகரம் அப்படின்னு சொல்லுவோம். தொணை எழுத்து மாதிரி இருக்கும். நாக்கு மேல் அன்னத்தின் மைய பகுதியை தொடுவதால் ஒலிக்கப்படும். அடுத்து ரா. இது நம்ம சின்னரா பெரியரான்னு சொல்லுவோம் இல்லையா? ரா அப்படின்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடும்போது பிறக்கும். அடுத்து பெரிய ரா வந்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் ஒலிக்கப்படும். இதுக்கப்புறம் நம்மளோட கொஸ்டின்ல வந்து நிறைய இதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் நமக்கு புக்லேயே நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு டைம் பார்த்துக்கலாம். பார்த்தா வேற எதுவும் பார்க்க தேவையில்லை. அதனால உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் அப்படியே கொண்டு வந்திருக்கேன், பார்த்துக்கலாம். அழகு பறவை மூக்கு. ஸோ துணை எழுத்துலாம் வந்துச்சு. அழகுனா பெண் பறவை. சிறப்பு லகரம் வனப்பு. அலை திரை இல்லைன்னா திரி. இந்த அலைனா தயிர், அலைனா கூப்பிடு. இலை தலை, இலை மெலி, அதாவது இலை ரொம்ப இழைச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி. இது இலைனா நூல். ஃபர்ஸ்ட் ஒன் ஒலி, அதாவது வகர லகரம் அப்படின்னா நமக்கு ஓசை சவுண்டு சொல்லுவோம். அடுத்து ரெண்டாவது துணை எழுத்துல போட்டோம்னா வெளிச்சம். ஒலினா ஒளி, ஒளிக அப்படி சொல்லுவோம்ல, அது கெடு. அடுத்து கலை வித்தை, கலை நீக்கு, கலை மூங்கில். அடுத்து கிளினா அச்சம். ஸோ இது நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த மூணுமே கிளி அப்படின்றது. ரெண்டாவது கிளின்றது பறவைன்னு நமக்கு தெரியும். துணை எழுத்துல வந்துன்னா மகர லகரத்துல கிளி அப்படின்னா துண்டாக்கு. ஸோ நம்ம வந்து கிழிச்சு போட்டுரு அப்படி சொல்லுவோம்ல, அது. தலை சிரசு. அடுத்து தலைனா கட்டுதல், தலை இலை. தாள் நாக்கு, தாள் கால் இல்லைன்னா பாதம் சொல்லுவோம். அடுத்து வந்து தாள் அப்படின்றது பனி. வலி வலிமை, வலி காற்று, வலி பாதை. அடுத்து வால் விலங்குகளின் வால் பகுதி, வால் கத்தி, வால் உயிர் வால். ஸோ வாழ்க அப்படின்னு சொல்றாங்க. விலை பொருளின் மதிப்பு, விலை உண்டாக்குதல், விலை விருப்பம். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே லா வச்சு பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஏரினா நீர்நிலை, அப்புறம் இந்த ஏரினா மேலே ஏரி. கூரை வீட்டின் கூரை, கூரைனா கூரை புடவை. அடுத்து நமக்கு புக் பேக்லையும் இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க மயங்கொலிகளை வச்சு. ஸோ அது எல்லாமே பார்த்துடலாம். சிரம் என்பது தலை. இலைக்கு வேறு பெயர் தலை. வண்டி இழுப்பது காலை. கடலுக்கு வேறு பெயர் பறவை. ஸோ இந்த நம்ம பெரிய ரா வந்துச்சுன்னா அது வந்து பறவைன்னு வரும். கடலோட இன்னொரு பேர் வந்து சின்ன ரா வச்சு நம்ம எழுதுகிற பறவை. பறவை வானில் பறந்தது, கதவை மெல்ல திறந்தான், மனம் வீசும். இதுனா மனம்னா உள்ளம்னு வரும். 2 சுழினா. 3 சுழினானா மனம் அப்படின்றது வாசனை. புலியின் கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் பந்து விளையாடினர், வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். அடுத்து என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்படின்றது தவறு. 3 சுழினா வரணும். அதை நம்ம திருத்தி எழுதணும். அதே மாதிரி தேர் திருவிழா, விழான்னு வரும்போது அது வந்து நமக்கு மகரலா விழா அப்படின்னு வரும். வாழைப்பழம். ஸோ பழத்துக்கும் மகரலா தான் வரும். அடுத்து அறம் ஒரு கருவி, அறி தெரிந்துகொள், உரிய சொந்தமான, அருகு பக்கம், அரை பாதி, இறங்கு மனமுருகு, இறங்கு கீழிறங்கு, உரை சொல், கூரை முகடு, தரு மரம். மாரி மலை, மறை வேதம், மரம் வீரம், ஆழி கடல், குழம்பு காய்கறி குழம்பு, சோளம் தானியம், ஆணை கட்டளை, கனி கணக்கிடு. ஸோ கணிதம் அப்படின்றதுல வரும். வழினா காற்று, விழி கண் திற. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு சின்ன நோட்லேயோ இதுலையோ கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ பார்த்த மயங்கொலிகள் இத்தனை வார்த்தை இருக்கு இல்லையா, இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 கொஸ்டினாவது நமக்கு கன்ஃபார்மாக வரும். அடுத்து திருக்குறள். திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. தமிழுக்கு கதி என சிறப்பிக்கப்படுவது கா அப்படின்னா கம்பராமாயணம், தீனா திருக்குறள். அதான் தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லுவோம். நம் தாய்மொழியான தமிழ் மொழிக்கு மணி மகுடம் போன்றது என்னதுன்னா திருக்குறள். இந்நூல் உலக மக்கள் அனைவருக்கும் எந்த காலத்திற்கும் பொருந்தும் வகையில் அமைந்துள்ளமையால் உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது.
உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூலில் 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது திருக்குறள். மொத்தம் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. புக் பேக் கொஸ்டின். விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? நம் முகம் மாறினால். நிலையான செல்வம் எது? ஊக்கம். ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள், பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். அடுத்து, பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை, உள்ளுவது கூட்டல் எல்லாம் உள்ளுவதெல்லாம், பயன் கூட்டல் இலா பயனிலா. இதுதான் திருக்குறள். ஸோ மொத்தம் நம்ம அதாவது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் 2ஆம் இயலில் உள்ள எல்லா ஒன் வேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ள எல்லா கொஸ்டினும் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம 2ஆம் பருவத்தில் 3ஆம் பாடம் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.